இந்த லேண்டில் யார் பெரிய பணம் பண்ணுவாங்கன்னா, பெரிய லேண்ட் ஷார்க்ஸ், இந்த லேண்ட் முதலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து பெரிய பணம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்களோ அவங்க பணம் பண்ணுவாங்க. ஒரு லேஅவுட் போட்டு விற்கிறாங்கன்னா அவங்க பெரிய பணம் பண்ணுவாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் போட்டு விற்கிறாங்கன்னா அந்த பில்டர் பெரிய பணம் பார்ப்பாரு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் போட்டு விற்கிறாருன்னா அவர் குறைஞ்சபட்சம் ஒரு அமௌண்ட் வாங்கி அதை டெவலப் பண்ணி அப்ரூவல் வாங்கி எல்லாம் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விற்கிறாரு. அதில் போய் நம்ம அப்பார்ட்மெண்ட் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய விலை கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு தான் நமக்கு அந்த காஸ்ட்டே கவர் ஆகும். நீங்கள் வாங்கும்பொழுது பேசிக் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளோர் ரைஸ் சார்ஜஸ்னு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. நான் சொல்கிறது அப்பார்ட்மெண்ட் மட்டும். லேண்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஃப்ளோர் ரைஸ் சார்ஜ்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு ஃப்ளோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி போடுவாங்க. அதை தவிர வந்து ஜிஎஸ்டி பேமெண்ட் இருக்கும். அது தவிர கிளப் ஹவுஸ் இருந்துச்சுன்னா கிளப் ஹவுஸ் சார்ஜஸ் போடுவாங்க. கார் பார்க் இருந்ததுன்னா கார் பார்க் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 சார்ஜஸ் போட்டு ஒரு 4000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொன்னால் மொத்த காஸ்ட் ஆவரேஜாக ஒரு 6500 கொண்டு வந்து நிற்பாங்க. ஓகே, 2500 ரூபாய் எக்ஸஸா 50% இன்வேரியபிளி எக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி அவங்க பண்ணும்பொழுது அந்த ப்ரைஸை வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு விற்றாங்கன்னா 4000 ரூபாய்க்கு போட்ட அப்பார்ட்மெண்ட்டு 4 வருஷத்துல 4500 ரூபா இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கின காஸ்ட்டு 6000 6500 இருக்கும். என்றைக்கும் வந்து நீங்கள் ஒரிஜினலாக போட்ட காஸ்ட்டை அவங்க பார்க்க முடியும்.